ஹாய் எல்லாருக்கும். நெக்ஸ்ட் இல்லுஸ்ட்ரேஷன் 19 பார்க்கலாம். இல்லுஸ்ட்ரேஷன் 19 என்ன கேட்டிருக்காங்கன்னா, 4 ஃபீச்சர் ஷேர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி கொடுத்து ரீஇஷ்யூ இதெல்லாம் கொடுத்து நம்மள ஜேர்னல் என்ட்ரி கேட்டிருக்காங்க. இப்போ 3 கம்பெனி இருக்குது. பிகே, கேபி, கேபின்ட்டு 3 கம்பெனி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் 4 ஃபீச்சர் ஷேர்ஸ், ஃபேஸ் வேல்யூ, ப்ரீமியம், அலாட்மெண்ட், ஃபர்ஸ்ட் கால், ஃபைனல் கால், ரீஇஷ்யூ அண்ட் டிஸ்கவுண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கம்பெனியில் 4 ஃபீச்சர் பண்ண ஷேர்ஸ் எவ்வளோனா 10,000 ஷேர்ஸ். ப்ரீமியம் ஃபேஸ் வேல்யூ 10 ருபீஸ் தான். ப்ரீமியம் வந்து எதுவுமே கிடையாது. அப்ளிகேஷனுக்கு வந்து ரிசீவ் பண்ணியாச்சு, அலாட்மெண்ட்டுக்கும் ரிசீவ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு கால் மட்டும் அன்பெய்டாக இருக்குது, ஃபைனல் காலுக்கும் அன்பெய்டாக இருக்குது. ரீஇஷ்யூ பண்ணதும் 10,000 ஷேர்ஸ் தான். 3.5 ருபீஸ்க்கு வந்து ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஜேர்னல் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவோம்? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டு கால்ஸ் இன் ஹரியர்ஸ் டு 4 ஃபீச்சர் ஷேர்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் கால்ஸ் இன் ஹரியர்ஸ் பார்த்துலாம். இப்போ கால்ஸ் இன் ஹரியர்ஸ் இங்கே எவ்வளோனா ஃபர்ஸ்ட் காலுக்கும் ஃபைனல் காலுக்கும் பே பண்ணல. இப்போ ஃபர்ஸ்ட் காலுக்கு 2 ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனல் காலுக்கு 3 ருபீஸ். இப்போ 2 + 3 ஆட் பண்ணிங்கன்னா 5 ருபீஸ். இப்போ 10,000 × 5 போட்டிங்கன்னா 50,000 கால்ஸ் இன் ஹரியர்ஸ். இப்போ ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ? 10 ருபீஸ். இப்போ 5 ருபீஸ்க்கு வந்து அன்பெய்டாக இருக்குன்னா இப்போ பேலன்ஸ் 5 ருபீஸ்க்கு என்ன பண்ணியிருப்பாங்க? அவங்க பெய்ட் பண்ணியிருப்பாங்க, கம்பெனி ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. இப்போ பேலன்ஸ் 5 ருபீஸ்க்கு வந்து ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. இப்போ 10,000 × 5 50,000. இப்போ டோட்டலாக ஃபேஸ் வேல்யூ 10 ருபீஸ் இருக்குது. அப்போ 10,000 × 10 இது 10,000 × 10 1 lakh. தென் வந்து ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்களா? அப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா 4 ஃபீச்சர் ஷேர்ஸ் அக்கௌண்ட் டு ஷேர் கேபிட்டல். ரீஇஷ்யூ பண்ணது எவ்வளோ ருபீஸ்க்குனா ரீஇஷ்யூ பண்ணது வந்து 10,000 ஷேர்ஸ். ஆனால் டிஸ்கவுண்ட் ருபீஸ் தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட் பண்ணது தான் 3.5 ருபீஸா. இப்போ ஷேர் கேபிட்டலுக்கு வந்து ஃபேஸ் வேல்யூ 10 ருபீஸ்னால 10,000 × 10 1 lakh. டிஸ்கவுண்ட் வந்து 3.5னா இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 10ல் 3.50 நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 6.5 வந்து உங்களுக்கு வந்து ரீஇஷ்யூ பண்ண ப்ரைஸ் கிடச்சிரும். இப்போ 10,000 × 6.5 போட்டிங்கன்னா 65,000. தென் நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணுமா? அதுக்கு ஃபார்முலா எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு? 50,000 ப்ராஃபிட் வந்திருக்கு. ரீஇஷ்யூ பண்ணதும் 10,000 ஷேர்ஸ் தான். மல்டிப்ளை பண்ண 10,000 டிவைட் பண்ணது வந்து 4 ஃபீச்சர் ஷேர்ஸ். 4 ஃபீச்சர் பண்ணதும் 10,000 தான். இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 50,000. இப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளோ இருக்குது? 35,000 வந்து நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. இப்போ 50,000ல் 35 மைனஸ் பண்ணால் 15,000 தான் நெட் ப்ராஃபிட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ செகண்ட் கேபி லிமிடெட் பார்க்கலாம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரீமியம் வந்து கொடுத்துருக்காங்க 5 ருபீஸ். அப்ளிகேஷனும் அலாட்மெண்ட்டுக்கும் ரிசீவ் பண்ணிட்டாங்க, ஃபர்ஸ்ட் காலும் ரிசீவ் பண்ணிட்டாங்க, ஃபைனல் கால் மட்டும் பே பண்ணல. இப்போ செகண்ட் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். இப்போ கால்ஸ் இன் ஹரியர்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க? அன்பெய்ட் வந்து ஃபைனல் கால் மட்டும் தான் இருக்கு. அப்போ 3. பட் எவ்வளோ ஷேர்ஸ்? 20,000 ஷேர்ஸ். அப்போ 20,000 × 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 60,000 வரும் ஃப்ரெண்ட்ஸ். தென் 4 ஃபீச்சர் ஷேர்ஸ். இப்போ 4 ஃபீச்சர் ஷேர்ஸ்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க? அப்ளிகேஷன், அலாட்மெண்ட், ஃபர்ஸ்ட் கால் எல்லாமே ரிசீவ் பண்ணியாச்சு. அப்போ 3 ருபீஸ் தான் அன்பெய்டாக இருக்குது. அப்போ 10ல் 3 போச்சுன்னா பேலன்ஸ் 7 ருபீஸ்க்கு வந்து ரிசீவ் பண்ணியாச்சு. அப்போ 20,000 × 7 1,40,000. இப்போ 20,000 × 10 ஏன்னா ஃபேஸ் வேல்யூ 10 ருபீஸ். இப்போ 2 lakhs. தென் ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. ரீஇஷ்யூ பண்ணதுக்கு வந்து அவங்க டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ 10,000 × 4 40,000. ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ருபீஸ். அப்போ ஷேர் கேபிட்டல் 10,000 × 10 1 lakhs. இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 10ல் 4 சப்ராக்ட் பண்ணால் 6 ருபீஸ் தான் ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. இப்போ 10,000 × 6 60,000. இப்போ நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். சேம் ஃபார்முலா. ப்ராஃபிட் எவ்வளோ வந்துச்சுன்னா நம்மளுக்கு 1,40,000 ப்ராஃபிட் வந்துருக்கு. டிவைடட் 4 ஃபீச்சர் பண்ணது எவ்வளோ ஷேர்ஸ்னா 20,000. ஆனால் ரீஇஷ்யூ பண்ணது வந்து 10,000 ஷேர்ஸ் தான் ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. 4 ஃபீச்சர் பண்ண ஷேர்ஸ் 20,000, ரீஇஷ்யூ பண்ணது 10,000 ஷேர்ஸ் தான். இப்போ 1,40,000 டிவைடட் 20,000 × 10,000 போட்டிங்கன்னா 70,000 வருது. இப்போ ப்ராஃபிட் எவ்வளோ வந்துச்சு? 40,000. இப்போ 70,000ல் 40,000 சப்ராக்ட் பண்ணால் 30,000 தான் நெட் ப்ராஃபிட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 ஃபீச்சர் பண்ணது 15,000 ஷேர்ஸு, ஃபேஸ் வேல்யூ 10, ப்ரீமியம் 5 ருபீஸ், அப்ளிகேஷன் இங்கே அப்ளிகேஷன் மட்டும் தான் பே பண்ணியிருக்காங்க, அலாட்மெண்ட் பே பண்ணல, ஃபர்ஸ்ட் கால் எதுவுமே கிடையாது, ஃபைனல் கால் 5 ருபீஸ். ஆனால் ரீஇஷ்யூ பண்ணது வந்து 10,000. ரீஇஷ்யூ ப்ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபர்ஸ்ட் செகண்ட் 2 கம்பெனிக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து தேர்ட் ஒனுக்கு ரீஇஷ்யூ ப்ரைஸே கொடுத்துருக்காங்க 14 ருபீஸ். அப்போ வந்து அவங்க என்னது டிஸ்கவுண்ட் கொடுக்கல, ப்ரீமியமாக இருக்குது. ஏன்னா 10 ருபீஸ் தான் ஃபேஸ் வேல்யூ. ஆனால் ரீஇஷ்யூ பண்ணது வந்து 14 ருபீஸ்க்கு ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட். இப்போ என்ட்ரி பார்க்கலாம். ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட், செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். ஏன்னா செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் எப்போ வரும்னா அலாட்மெண்ட் பே பண்ணலை, அன்பெய்டாக இருக்குன்னா செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வரும். இப்போ இங்கே எவ்வளோ அலாட்மெண்ட்டுக்கு 5 ருபீஸ், செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் 5 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ 15,000 × 5 75,000. ஷேர் கேபிட்டல் வந்து ஃபேஸ் வேல்யூ 10 ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 15,000 × 10 1,50,000. இப்போ கால்ஸ் இன் ஹரியர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க? அலாட்மெண்ட்டும் பே பண்ணல, கால் மணியும் பே பண்ணல. இப்போ அலாட்மெண்ட்க்கு எவ்வளோ இருக்குன்னா 5 ருபீஸ் ப்ரீமியம்,
₹3 வந்து ஷேர் கேபிட்டல். அப்ப இன்க்ளூடிங் பிரீமியம் சேர்த்து ₹8 வந்துருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப கால் மணி வந்து ₹5. அப்ப 8 + 5 13. இப்ப 15,000 × 13 1,95,000. தென் ஃபோர்ஃபீச்சர் சார்ஜ் வந்து அப்ளிகேஷன் மட்டும்தான் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ 15,000 × 2 30,000. இப்போ ரீஇஷ்யூ பண்ணது வந்து ₹14க்கு ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. அப்போ டிஸ்கவுண்ட் கிடையாது, இங்கே ப்ரீமியம் தான் வந்திருக்கு. இப்போ பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு 10,000 × 14 ஏன்னா 1,40,000. ஷேர் கேபிட்டல் வந்து 10,000 × 10 1 lakh. இப்போ நம்மளுக்கு கிரெடிட் சைட் தான் பேலன்ஸ் வரணும் 40,000. ஸோ அப்போ என்னது செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட். இப்போ ஃபோர்ஃபீச்சர் சார்ஜ் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் ரிசர்வ். இப்போ ப்ராஃபிட் எவ்வளோ வந்துச்சு நம்மளுக்கு 30,000 சார்ஸ். இப்போ ரீஇஷ்யூ பண்ணது எவ்வளோ 10,000 சார்ஸ். ஆனால் ஃபோர்ஃபீச்சர் சார்ஜ் 15,000 தான். அப்போ 30,000 டிவைடட் 15,000 × 10,000 பார்த்தீங்கன்னா 20,000. இங்கே டிஸ்கவுண்ட் எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ 10,000 சாரி டிஸ்கவுண்ட் எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ 20,000 தான் நம்மளுக்கு வந்து நெட் ப்ராஃபிட்னு அர்த்தம். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.